ஹாய், ஹலோ, வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, கிளாக் ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ் தான் பார்த்துட்ருக்கோம். அதோட கண்டினியூஷன் வீடியோ தான் இது. சரி, இப்போ இன்னைக்கு இந்த கொஸ்டினில் என்ன சொல்லியிருக்காங்க, அதை எப்படி சால்வ் பண்ணலான்னு பார்க்கலாம். A watch gains 5 seconds in 3 minutes. Was set right at 6 a.m. What time will it show at 8 p.m. on the same day? சரி, என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, வாட்ச் கெயின்ஸ் 5 seconds in 3 minutes. 3 மினிட்ஸ்க்கு ஒரு 3 மினிட்ஸ்க்கும் 5 செகண்ட்ஸ் லாஸ் ஆகுது. ஓகே, அண்ட் வாஸ் செட் ரைட் அட் 6 a.m. அப்போ அதாவது 6 மணி அப்படின்னு கரெக்டாக வந்து டைம் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க, டைம் வந்து செட் பண்ணியிருக்காங்க. சரி, இப்போது இந்த சினாரியோவில் போயிட்டு இருந்தா, அதாவது ஒரு 3 மினிட்ஸ்க்கும் 5 செகண்ட்ஸ் லாஸ் ஆயிருந்தா, வாட் டைம் வில் இட் ஷோ அட் 8 p.m. ஆன் த சேம் டே? அது சேம் டே 8 p.m.க்கு என்ன டைம் வந்து காமிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஸோ இது வந்து கொஷின். சரி, இப்போது 6 a.m. ஓகே, 6 a.m. இதே சேம் டே வந்து என்ன 8 p.m. சேம் டே வந்து 8 p.m. சேம் டே வந்து 8 p.m. சரி, அப்போது என்ன சொல்கிறாங்க, 5 seconds in 3 minutes. 5 seconds in 3 minutes. ஒரு 3 நிமிஷத்துக்கும் 5 seconds வந்து லாஸ் ஆகுது. ஓகே, சரி, இப்போது 3 நிமிஷத்துக்கு 5 seconds லாஸ் ஆச்சுன்னா ஃபார் 60 minutes, ஓகே, ஃபார் 60 minutes, 60 மினிட்ஸ்க்கு எவ்வளோ லாஸ் இருக்கும் அப்படின்னு பார்க்கலாம். ஃபார் 60 minutes, தட் இஸ் 1 hour, 1 ஹவருக்கு எவ்வளோ லாஸ் இருக்குன்னு பார்க்கலாம். அப்போ 3 minutes இங்கே இருக்குது, 60 minutes இருக்குது. அப்போ இந்த 3 வந்து 20ஆல் மல்டிப்ளை பண்ணால் 60 வந்துடுமா? ஸோ இங்கே இதை 20ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கலாம் அப்படி. அப்போது 100 seconds வந்து 60 மினிட்ஸில் லாஸ் ஆகும். 60 மினிட்ஸில் 100 seconds வந்து லாஸ் ஆகும், அதாவது 1 ஹவரில். 1 ஹவருக்கு 100 seconds. சரி, 6 a.m. டு சேம் டே 8 p.m. அப்போது 6 a.m. டு 6 p.m. வந்து 12 ஹவரா? அப்புறம் வந்து ப்ளஸ் ஒரு 2 hours. அப்போ 12 + 2 மொத்தம் எவ்வளோ? 14 hours வரும். மொத்தம் இங்கே இது வந்து 14 hours கேல்குலேஷன். அப்போ 1 ஹவருக்கு வந்து 100 செகண்ட்ஸ்னால் 14 ஹவர்ஸ்க்கு 14 × 100, அதாவது 1400 செகண்ட்ஸ் வந்து லாஸ் ஆகும். 1400 செகண்ட்ஸ் வந்து லாஸ் ஆகும். இப்போ இந்த 1400 நம்ம மினிட்ஸாக சேஞ்ச் பண்ணால் அப்போ 60ஆல் டிவைட் பண்ணிக்கலாமா? 0க்கு 0 கேன்சல் ஆகிடும். அப்போ இது வந்து என்ன வரும்? 23 2/6 அப்படின்னு வரும். 23 2/6 மினிட்ஸ்னு வரும். சரி, இப்போது 2/6ன்னு இருக்குது. இதை வந்து நம்ம வந்து என்னென்னா நார்மல் ஹோல் நம்பரில் கன்வெர்ட் பண்ணோம். அப்போ இதை எப்படி கன்வெர்ட் பண்ணலாம்? 23, ஓகே, 2/6 × 60. ஸோ அது கேன்சல் ஆகுமா? அப்போ என்ன வரும்? 23 minutes 20 seconds. ஸோ இதை கன்வெர்ட் பண்ணும்போது சரி, அப்போது என்ன டைம் காமிக்கும் அப்படின்னா 8 p.m. அதாவது 3 மினிட்ஸ்க்கு 5 செகண்ட்ஸ் கெயின் ஆகுது. ஓகே, அப்போ 8 p.m. காமிக்காது. அப்போ என்ன காமிக்கும்? 8 o'clock 23 minutes 20 seconds. ஸோ இதுதான் டைமாக காமிக்கும். இதோட ஆன்சர். ஓகே, பிகாஸ் கெயின் ஆகிறதால ஆட் பண்ணி 8 o'clock பதிலாக இன்ஸ்டெட் ஆஃப் ஷோயிங் த கிளாக் 8 p.m. 8:23 20 seconds அப்படின்னு காமிக்கும். ஓகே, ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா, கிளாக் ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸில் கெயின் ஆர் லாஸ் அப்படின்ற கான்செப்ட்டில் நிறைய கொஷின்ஸ் பார்த்துருக்கோம். ஸோ இதுக்கு மேலே வரப்போகிற வீடியோஸில் இன்னும் ரீசனிங் அபிலிட்டிஸில் நிறைய கான்செப்ட் பார்க்க போகிறோம். ஸோ கீப் ஆன் வாட்சிங். ஏதாவது டவுட்ஸு, ஃபீட்பேக்ஸு அண்ட் சஜஷன்ஸ் எதாவது சொல்லலாம் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ. தேங்க்யூ, பாய்.